ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேதார கௌரி விரதம், கௌரி நோன்பு அப்படின்னா என்ன, எதற்காக இந்த நோன்பு எடுக்கப்படுது, இதனால் என்ன பலன், எப்படி எப்போது இந்த விரதம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேதார கௌரி விரதம் தோன்றிய கதையை நம்ம பார்க்கலாம். இப்போ கேதாரம் அப்படின்னா மலையடி வாரத்தில் இருக்கும் வயல்வெளியை தான் கேதாரம் சொல்லுவோம். அங்கே எழுந்தருளி இருக்கிற சிவபெருமானை வணங்கி இந்த விரதம் மேற்கொண்டு பார்வதி தேவி சிவனை அடைந்தார் என்பதற்கே இது கேதார கௌரி விரதமாக கொண்டாடப்படும். கைலாய மலையில் தினமும் சிவனும் பார்வதியும் வீற்றிருக்கும் போது 33 கோடி தேவர்களும் ரிஷி முனிவர்களும் தேவகணங்களும் வந்து அவர்களை வழிபட்டு வலம் வந்து ஆசி பெற்று செல்வது வழக்கம். அப்படி ஒரு நாள் பிருங்கி என்றொரு முனிவர் வந்தார். அவர் அப்சராஸ் எனப்படும் மேனகா, ரம்பை, ஊர்வஷி போன்ற தேவ கன்னிகளுக்கு நடனம் சொல்லிக் கொடுக்கும் ஆசானாவார். இவர் மிகுந்த சிவபக்தர், சிவனை மட்டுமே வணங்கி மோட்சத்தை மட்டுமே வேண்டுபவர். ஆகையால் எப்போதும் பார்வதி தேவி இல்லாத சமயத்தில் வந்து சிவனை மட்டும் வணங்கி அவரை சுற்றி வந்து அருளாசி பெற்று செல்வார். இதனை பார்வதி தேவி வெகு நாளாக கவனித்து வந்தார். பார்வதி தேவியுடனே சிவனிடம் வந்து ஏன் இவர் இவ்வாறு செய்கிறார் என்று கேள்வியிட்டார். அதற்கு சிவபெருமானோ, அவர் மோட்சத்தை மட்டுமே வேண்டுகிறார், அதனால் என்னை மட்டுமே வணங்குகிறார், அவர் சகல சௌபாக்கியங்களை வேண்டவில்லை, அதனால் தான் உன்னை வணங்காமல் என்னை மட்டும் வணங்குகிறார் என்றார். ஆனால் பார்வதி தேவிக்கோ மனது ஆறவில்லை. மறுநாள் பிருங்கு முனிவர் வரும்போது பார்வதி தேவி சிவனுடன் நெருக்கமாக உட்கார்ந்திருந்தார். சரி, இவர் என்ன செய்கிறார் பார்க்கலாம் என யோசித்தார். ஆனால் பிருங்கு முனிவர் வண்டாக மாறி சிவபெருமானை மட்டும் வலம் வந்து ஆசி பெற்றார். பார்வதி தேவிக்கு கோபமுற்றது. உடனே அவர், பிருங்கு முனிவரே, இவ்வாறு செய்வது சரியா? உங்கள் சக்தியை இழக்க கடவீர், அதாவது உங்கள் சதைகள் அனைத்தும் கரைய சாபமிட்டால். உடனே பிருங்கு முனிவரின் உடல் மெலிந்து எலும்பும் தோலுமாக மாறி முடியாமல் தரையில் விழுந்தார். அதனை கண்ட சிவபெருமானோ தன் கையில் இருந்த கோலினை கொடுத்தார். இது அவருக்கு 3வது காலாக மாறி அவர் ஊனி செல்வதற்கு ஏதுவாக அமைந்தது. இதை எடுத்துக்காட்டும் விதமாகவே பல கோவில்களில் இருக்கும் கோபுரத்தில் உள்ள சிற்பத்தில் இந்த காட்சியினை வடிவமைத்திருப்பார். பிருங்கு முனிவர் 3 கால்களுடனும் மெலிந்த தோளுடனும் ஆசிரமத்திற்கு சென்றார். இப்போது பார்வதி தேவி சிவனை நோக்கி, நான் உங்களை அடைய வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு சிவபெருமானோ, தவத்தை செய்தால் சிவத்தை அடையலாம் என்று கூறிவிட்டார். உடனே பார்வதி தேவியோ கைலாயத்தில் சிவபெருமானை பிரிந்து மண்ணுலகிற்கு வந்து இமயமலையின் அடிவாரத்தில் உள்ள வயல்வெளியில் இருக்கும் ஆலமரத்திற்கு அடியில் அமர்ந்தார். இப்பகுதியில் 12 வருடமாக மிகவும் வறட்சி ஏற்பட்டு புல் பூண்டு கூட முளைக்காத இடமாக இருந்தது. ஆனால் பார்வதி தேவியின் வருகையால் இவ்விடமே திடீரென்று குளிர்ந்து செழிப்புடன் வசந்த காற்று வீச ஆரம்பித்தது. இதனை அறிந்த கௌதம முனிவர் பார்வதி தேவியை நேரில் சந்தித்து ஆசி பெற்றார். அவர் வருகைக்கான காரணத்தையும் கேட்டறிந்தார். பார்வதி தேவியோ, சிவனை அடைவதற்கு ஏதேனும் வழி உள்ளதா சொல்லுங்கள் என்று கூறினார். இதற்கு கௌதம முனிவர், இப்பூ உலகமே அறியாத ஒரு விரதம் இருக்கிறது. 21 நாள் கடைபிடிக்க வேண்டிய அவ்விரதம் மிகவும் தூய்மையாகவும் கடுமையாகவும் இருக்கும். இதனால் நிச்சயம் சிவபெருமானின் அருளாசி கிடைக்கும் என்றார் கௌதம முனிவர். பார்வதி தேவியும் அவ்வாறே 21 நாள் கடுமையாக தவமிருந்து மன்றாடி சிவபெருமானை வேண்டிக் கொண்டார். அதன்படியே சிவபெருமான் 21வது நாள் காட்சியளித்தார். அவரிடம் சக்தி தேவியோ சிவபெருமானின் உடலில் இடப்பாதியை தனக்கு தருமாறு கேட்டுக்கொண்டார். சிவபெருமானும் அப்படியே சிவன் பாதி சக்தி பாதியாக அர்த்தநாரீஸ்வரராக நின்றார். சிவன் இல்லையேல் சக்தி இல்லை, சக்தி இல்லையேல் சிவன் இல்லை, சிவனும் சக்தியும் ஒன்றே என்று அனைவருக்கும் உணர்த்தினார். இந்த விரதத்தினையே கேதார கௌரி விரதம் என்றும் கௌரி நோன்பு என்றும் சிவபெருமானை வழிபடும் 8 விரதங்களில் மிகவும் முக்கியமான விரதமாகும். முதலில் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள். நமது ஊர்களில் சில இடங்களில் அம்மி குழவியை சிவன் சக்தியாக பாவித்து குழவியில் சிவன் அலங்காரமோ அல்லது கௌரி உருவத்தை வடிவமாக அமைத்து அலங்காரம் செய்து வழிபடுவர். சிலர் அரிசியையோ புனித தண்ணீரையோ மங்கள கலசமாக வடிவமைத்து அதில் கௌரி முகத்தையோ தேங்காயையோ வைத்து வழிபடுவர். எதுவும் இல்லை என்றாலும் சிவன் பார்வதி இணைந்த மாதிரி இருக்கும் புகைப்படத்தை வைத்து வழிபட்டாலே போதும். இவ்விரதம் எப்பொழுது ஆரம்பிக்க வேண்டுமென்றால் சுக்லபக்ஷ தசமி அன்று
அதாவது விஜயதசமி அன்று ஆரம்பித்து சரியாக 21 நாள் காலை மாலை முழுவதும் சிவனையே நோக்கி வழிபட்டு 21 பக்ஷணங்கள், 21 வெற்றிலை பாக்கு, 21 பழங்கள், 21 இழைகளை கொண்ட நூலை எடுத்து 21 நாட்களுக்கும் ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒரு முடிச்சியாக போட்டு 21ஆம் நாள் ஐப்பசி அமாவாசை திதியன்று சிவபெருமானை வணங்கி இவ்விரதத்தினை முடித்து நோன்பு கயிறை ஆணாக இருந்தால் வடக்கையிலும் பெண்ணாக இருந்தால் இடக்கையிலும் சிறியவர்களுக்கு பெரியவர்களும் இதனை கட்டிவிடலாம் என்பது ஐதீகம். சூழ்நிலை காரணமாக 21 நாள் தொடர்ந்து கடைபிடிக்க முடியாத பெண்கள் 9 நாட்கள் மட்டும் இவ்விரதத்தினை கடைபிடிக்கலாம், அல்லது 7 நாட்கள் அல்லது 3 நாட்கள். இல்லை என்றால் தீபாவளி அமாவாசை அன்று மட்டுமாவது விரதத்தினை கடைபிடித்தால் கணவன் மனைவிக்கு உள்ளே இருக்கும் கருத்து வேறுபாடுகள் நீங்கும், ஒற்றுமை பலப்படும், அவர்கள் வாழ்க்கை தழைத்தோங்கும். இதனால் திருமணம் அடையாதவர்கள் சிறந்த கணவனோ மனைவியோ வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளலாம். திருமணமானவர்கள் தங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை நிலைத்திருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளலாம். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு, செல்வம், செழிப்பு, சகல சௌபாக்கியங்களும் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கப் பெறுவர். இந்த ஆண்டு கேதார கௌரி விரதம் ஆரம்பிக்கும் நாள் மற்றும் நேரம் 25/10/2020 மாலை 6 மணிக்கு மேல், நிறைவு செய்யும் நாள் மற்றும் நேரம் 14/11/2020 மாலை 6 மணிக்கு மேல். ஆசியாவிலேயே அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில் இருக்கும் இடம் திருச்செங்கோடு நாகமலையில் உள்ள அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில்தான். மற்ற இடங்களில் அந்தந்த சமயத்திற்கேற்றவாறு அர்த்தநாரீஸ்வரராக எழுந்தருளுவார் சிவபெருமான். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் தமிழ் திரு சேனலில் வர எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ். பாய்.